Snitching on my facts. Back it up, back it up. 223 gon' make a nigga back it up. 21. Tryna strip a nigga, gotta change my outfit. Nigga ain't black enough. Yeah. Boulder Crest Road, Glenwood Road, name a. And hey, hello bros, and come back to our channel. Okay, இனிமேட்டு வீடியோஸ் வந்து ரெகுலராக போட மாட்டேன், ஏன்னா ஸ்கூல் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி மட்டும் ரெகுலராக போட்டுட்டு இருந்தால் பண்ணி கேட்கலாம். பட் இனிமேட்டு ஓகே ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ ரெகுலராக போகிறது கூட போட முடியாது. எல்லா வீடியோவும் இன்றைக்கி ஒரு நாள்லேயே உட்காந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு ஒரு நாள் அப்லோட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே எல்லாம் வச்சுட்டேன். ஓகே ப்ரோஸ், இன்றைக்கி வந்து எஸ்கேப் தி ப்ரிசன் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டை தான் வந்து பார்க்க போகிறேன். ஓகே, இதில் வந்து மேக் எண்டு, பட் இதை நான் ஃபுல்லாக முடிக்கலை, அதுக்குள்ளாடி கிளிச்சில் வெளியே அனுப்பிவிட்டுருச்சு. ஓகே, ஸ்டோரி வந்து யூ ஆர் அரெஸ்ட்டு பிகாஸ் யூ கில்ட் எ ரேபிட். நம்ம வந்து ஒரு ரேபிட்டை கொல்லவும் அரெஸ்ட் ஆகிருக்கோமா. அப்புறம் ஸ்கேபிடி டுல்பிடி என்னமோ பேர் போட்டிருந்து அதை படிக்கிறக்குள்ளாடி போயிடுச்சு. ஓகே, இங்கே உள்ள ஜாம்பி இருக்குது, அதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இங்கே எவனும் வித்தியாசமாக இருக்கான், இவனையும் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸ்டோரியை திரும்ப கிளிக் பண்ணிட்டு அதை படிக்காத மட்டும் படிச்சுக்கலாம். அது என்ன போட்டிருக்கு, அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் வந்து ஒருத்தவங்க கூட ஃபைட் பண்ணணுமா. அவன் வந்து இருக்கிறதுலே ஒரு பைத்தியக்கார கிரிமினலாம். அவனை நான் கொலை பண்ணால் என்னால் ஈஸியாக அந்த ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆக முடியுமா, அதை நான் பண்ணி தான் ஆகணும்னு போட்டிருக்கு. பட் அந்த கில்லர்கிட்ட போயிட்டு நான் கிளிச்சில் வெளியே அனுப்பி விட்ருச்சு. ஐ எம் ஸோ சேடு. கிளிச்சால் வெளியே வந்துட்டேன், பட் திரும்ப உள்ளே போக முடியல, அதோட முடிஞ்சு. அதனால் அவங்களால அந்த வீடியோட எண்டிங்கை ஃபுல்லாக பார்க்க முடியாது. பட் இன்னொரு நாள் நான் திரும்பி ப்ளே பண்ணுறேன். ஓகே, இந்த செஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, கத்தி இருக்குது, அந்த கத்தி பேர் என்ன பயோம்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஸ்பைடர் வெப்பு, கிளாஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் 16 பெட் இருக்குது. ரீச் பாயிண்ட் செட்டா. இப்போ நான் அந்த வழியாக வெளியே போய் சண்டை போடணுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்கே. ஆன் பண்ணி விட்டாச்சு, வாங்கடா பார்த்துக்கலாம். என்னடா இவ்வளோவே மாறிங்க, அந்த கத்தி என்ன, ஏய் ஐயோ கத்தி மாதிரி வச்சு போச்சுடா. ஐயோ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரும்போலே. வாங்கடா பார்த்துக்கலாம், ஒத்தாலாம் வாங்கடா. ஐயா என்னடா சரி, கீப் இன்வென்ட்ரி ஆனில் தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ இந்த மாதிரி வாங்கடா. அவங்க அடுத்து அவ்வளோதான், ஆல்ரெடி டேமேஜ் கொடுத்து வச்சுட்டேன் போனதாட்டி, ஸோ பிரச்சனை இல்லை, போடு. அவ்வளோதான் ப்ரோஸ், இதுங்களாம் டம்மி பாபா. ஆடியோ குவாலிட்டி மோசமாக இருக்க போகுது, ஏன்னா வெளியே மழை அடித்து கொட்டுது, வீட்டுக்குள்ளேயே அதே சவுண்டாக தான் இருக்கா. ஸோ நான் வெளியே வந்து பேசிடலான்னு சொல்லிட்டு பேசுகிறேன். இருக்க நான் காமிக்கிறேன். ஓகே ப்ரோஸ், அதுக்கடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு, பட் எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கடுத்து என்ன பண்ணு பார்த்திங்கன்னா, இங்கே கீ 1 கீ 2 கீ 3ன்னு போட்டிருந்துச்சு. ஸோ வந்து அந்த பட்டனை அழுத்தி பார்த்தேன், ஒன்றுமே வரலையா. ஸோ மேலே இருக்கிறத வச்சு உடச்சி பார்க்கணுமா பார்த்தேன், பட் இந்த மாடில் நம்மளால் உடைக்கவே முடியாது. இது மாடில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வேர்ல்டு. இது உடைக்க முடியுமா? ஓப்ஸ், நான் தெரியலையே. ஓகே, இப்போ உடச்சிடலாம். உடச்சிட்டு அது சைன் போர்டுனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திரும்ப அதை அழுத்திட்டே இருந்தேன், பட் ஆக்சுவலாக அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அது வந்து உள்ளே போனோடனே பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே இந்தா பார்த்தீங்களா, நீங்கள அதை பார்த்தீர்களா, செஸ்ட்டு உள்ளே இருந்தது ஒரு செஸ்ட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அந்த லிவரை தான் இங்கே கீழே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு லிவராக கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி வேலை. ஓகே ரோஸ், அப்புறம் ரொம்ப நேரம் சுற்றினதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு சின்ன ஓட்டை, எப்படி ஒரு ஹாஃப் ஓட்டை, ஸ்லாபில் பாதி அப்படி இருந்துச்சு. அதுக்குள்ளே செஸ்ட் வச்சுருந்தாங்க, கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். ஓகே, அவ்வளோதான், ஈஸி. கீ 1 கீ 2 2 கீயுமே இருக்குது, இன்னும் ஒரு கீ தான் கண்டுபிடிக்கணும். அது என்ன எவ்வளோ நேரம் அலைய விட்டுருச்சு தெரியுமா. இப்போ 16x வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதிலே எவ்வளோ நேரம் வரும்னு பாருங்கள். ஓகே ப்ரோஸ், உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும், பட் எனக்கு தான் தெரியும். மேலே வச்சிருக்கானுங்க, தூக்கிட்டு போயிட்டு சூழ்ச்சி செய்கிறாங்க சோல்ஜர்ஸ். ஓகே, எவ்வளோ நேரம் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போதே பாதி வீடியோ கட் பண்ணிட்டேன்.
கட் பண்ணிடக்கூடாது. இங்கே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும். இனிமேட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கட்டே பண்ணக்கூடாது. இதுக்கடுத்து த ரைஸ் ஆஃப் ஹீரோ பிரெயின் இன்னொரு வீடியோ எடுத்தேன். அது கிட்டத்தட்ட ரெக்கார்டு நான் கட் பண்ணி எடுத்தேன். 45 நிமிஷம் வந்துச்சு. அதை இங்கே உட்காந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டெலாம் வர பண்ணணும். ஓகே 3 கீயும் போட போகிறேன். 3வது கீ அங்கே இருக்குது. தொடு தம்பி. எடுத்தாச்சா? போட்டுரு, அதையும் போட்டுரு. நான் சைன் போடி வச்சுருவோம். ஏன்னா தெரியாமல் உடச்சி போட்டேன். அதில் வேறு உடைக்கக்கூடாதுன்னு போட்டுருந்துச்சா. இங்கே 2 தான் இருக்குது. இன்னொன்று எங்கே வச்சு எந்திரல. ஓகே திறந்துரு சீசே. அவ்வளோதான், திறந்து சிசிபிசி. இந்த பட்டன் நமக்குன்னா சாத்திக்கும். ஓப்ஸ் டெலிபோர்ட்டட் டு -10. ஓகே என்னமோன்னு ஜாம்பிஸ் பிஜிஎம் போடுங்க. சண்டை செய்யணும்னு ஆகிப்போச்சு. செஞ்சிருவோமா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஓகே ப்ரோஸ், அப்புறம் ரொம்ப நேரம் பாடுபட்டு இருந்தவங்கலாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்? ஓகே அங்கே நின்றுட்டு நம்மளை சுட்டுட்ருக்காங்க. அந்த ஐயோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒன்று ஐயோ அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து இப்படி இன்னும் ஒன்றுமே வரல. இருந்தால் தானே வர்றதுக்கு சேர்த்துட்டு. ஓகே ப்ரோஸ், இப்போ அவங்கள போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும். அவங்க என்ன அவ்வளோ பெரிய புடியா? வாங்கடா பார்த்துக்கலாம். ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாச்சும் பொருள் இருக்கான்ட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு தாட்டி ஹாப்பருக்குள்ளே வந்து பொருள் கிடச்சிச்சு அவங்க அடிச்சுட்டு இருக்கும்போது. இது டாய்லெட் செட்டப்பா? ஓகே நான் இப்போ தான் பார்க்குறேன். வேறு எனிதிங்? ட்ராப் டோர் கொஞ்சம் தள்ளிக்கோ. இல்லை அங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே இங்கே சைடில் இவங்க ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பாங்க. கண்டே பிடிக்க முடியாது. இது எஸ்கேப் ஃப்ரம் த ப்ரிசன் தான். ப்ரிசனுக்குள்ளே எப்படியா பொருள் ஒளிய வச்சுருப்பாங்க. சரி ஓகே அப்போனா ப்ரிசனுக்குள்ளே எப்படியா சாமிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா விளாட முடியாது. விளாட முடியாது. நம்ம என்ன பார்க்கணும்? போச்சுடா. ஓகே அங்கே லாக் மாதிரி போட்டிருக்கு. இவங்க கீ மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது ஒன்றும் இல்லை, வாய்ஸ் ஒரு மாதிரி வந்துருச்சு. ஓகே இப்போ ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். ஓகே இன்வெஸ்டிகேஷன் ரூம் கீ. ஓகே இப்போ எப்படியாவது வேகமாக போட்டு கிளிக் பண்ணிட்டு ஓடிடு வேகமாக ஓடி. ஸ்லோ போஷன் வேறையா? ஓகே வேகமாக ஓடிடு. ஓகே ப்ரோஸ் உள்ளே வந்தாச்சு. இங்கே வேறு ஒரு சாவி இருக்குது. இந்த லிவரை உடச்சாங்க மாட்டிடுவோமா? ஒரு லைட்டுக்கு அது லைட்டாக போடுங்க. லைட்டு இந்த ஒரு லைட்டு தானா? சரி அது இப்போ முக்கியம் இல்லை. இப்போ சாத்த முடியாதா? விடுங்க, அவங்களும் வரமாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பெருசாக தான் பிரச்சனை இல்லாமல். ஓகே கலர் பார்க்கணும். ரெட்டு ஐயோ என்ன லைட்டாக ரெட்டு ப்ளூ எல்லோ ப்ரௌன். ஓகே பார்த்தாச்சு. ரெட் ப்ளூ எல்லோ ப்ரௌன். ரெட்டு ப்ளூ எல்லோ ப்ரௌனா? ஓகே இங்கே தான் இருக்கா? ரெட்டு என்னடா பண்ணுற? டே தப்புடா. இதனால தான் ஃபஸ்ட்டு டைம் ஓப்பன் ஆகலையா டோரு? நான் கலரை மாற்றி கொடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகலை. செகண்ட் டைம் போய் பார்க்கும்போது ஓப்பன் ஆச்சு. இவங்களை அடிச்சுட்டு தான் போகணுன்னு நினச்சி இவங்களே வந்து அடிச்சுட்டு இருந்தேன். ஓகே டே தம்பே என்னடா இப்படி அடிக்கிற? டே இப்போலாம் நீங்கள் அடிக்கக்கூடாதுடா. நார்மலில் கூட இல்லைடா, ஈஸியில் தான்டா இருக்குது. அப்புறம் என்ன இப்படி அடிக்கிறீங்க? பவ்வை எடுக்கும் போதே போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணால் வேகமாக ஓடி போயிட்டு ஐயோ இங்கே குதிக்க முடியாது. செல்ஃப் வச்சு ஸ்லாப் வச்சு அடிச்சிருக்காங்க. ஒரு சுடு அவ்வளோதான். திரும்ப இன்னொன்று இப்போ ரஷ் அடிச்சிரு பவுலில். அவ்வளோதான், ஒரே அடி போட்டுரு. கம்மா அவ்வளோதான். போங்கடா. போங்க எல்லாம் சர்வேவல்லே போட்டு சாப்பிடுச்சுனேன். இங்கே என்ன பண்ண போகிறீங்க? ஓகே ப்ரோஸ் இவங்களை அடித்து முடிச்சாச்சு. இது வெறும் வாட்ரு தான். பட் எதுக்கு இப்படி ஃபுட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஓகே அவங்க கிடக்குறாங்க. இப்படி தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி வாட்ரு நிரம்புதா? ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்கே இது. எல்லாத்தையும் குடிச்சிடுவோம். மேலே ஹெல்த் ஏறுதா? இல்லை ஹெல்த் ஏறல. சரி இந்த பச்சை கலர் குடிப்போம். பச்சை கலர் இதுவும் நார்மல் தண்ணி தான். அப்புறம் ஏன் கலர்? வந்த வேலையை விட்டு என்ன பண்ணிட்டுருங்க? ஐயோ அது தண்ணி நல்லா எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கணும். டேஸ்ட் எனக்கு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே இப்போ டோர் ஓப்பன் ஆகலை. என்ன பண்ணணும் தெரியாமல் இப்போ கலரை போய் பார்த்தா ஆரஞ்சு ஆனால் இருந்துச்சு. இவங்க தப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. கேம் மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சி நான் இப்போ பைத்தியக்கார மாதிரி கேமை திட்டிகிட்டு இருந்தேன் உட்காந்து. அதுக்கடுத்து எல்லாத்தையும் மேலே ஏற்றி விட்டு ரெட்டு
ப்ளூ எல்லோ ப்ரௌன் மட்டும் கீழே இறக்குனேன். இப்போ டோர் ஓப்பன் ஆகிருக்குமே. அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு ஓகே பார்க்கோர் பண்ணணுமா? எஸ்கேப் ஃப்ரம் தி பிரிசன் தானடா சொன்னீங்க, பார்க்கோர் இருக்குன்னு சொல்லவே இல்லை. பரவாயில்ல, இதெல்லாம் ஜுஜிபி தான். ஏறிடு. அவ்வளோதான். ஐயோ ஏறிட்டேனா? ஓகே ஓகே. மேலே மேலே எனக்கு தெரியுது. வெளியே வந்துட்டேனா பிரிசனை விட்டு? இல்லை இல்லை. கமாண்ட் பிளாக் தான் ஐயோ. ஓகே ப்ரோஸ், இங்கே கூட நான் ரொம்ப நேரமாக செத்துட்டு இருந்தேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுறேன் அதெல்லாம். ஓகே ப்ரோஸ், இப்போ தான் ஒன்று நோட் பண்ணுறேன். இவங்க அடியில் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்களே. ஓகே, இது ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கடுத்து ஈஸி தான். சரி, இப்போ அவங்க என்ன பண்ணான் இவன் என்ன பண்ணான்ட்டு பார்க்காம நம்ம கம்முன்னு அங்கிட்ட போயிடலான்னு. பட்டன் இருக்கா? ஓகே, கமாண்ட் பிளாக். கால் வைக்கிறான்லாம் கமாண்ட் பிளாக் வைக்கிறீங்களேடா. ஓகே. நம்மளுக்காக அயன் ஆர்வர் இருக்குது. ஓகே, இதெல்லாம் எப்கியூ பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு வந்து அயன்லேயே எல்லாத்தையும் எடுத்துப்போம். இது இல்லை, ஐயோ பைத்தியக்காரா. ஓகே, எப்கியூ அவனுக்கு இல்லை, நீ போடு. ஓகே, இல்லை போட்டாச்சு. ஓகே. ஹெல்மெட் இல்லை, ஹெல்மெட். ஓகே, அது எடுத்தாச்சு. இப்போ வந்து ஷூ. நெக்ஸ்ட்டு லெகின்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெதரைட் எடுத்துக்கலாம். நெதரைட் நான் எடுக்க முடியல. எடுக்க முடியலங்க. பயோமி நீயா எடுத்துக்கூட. ஆரோ கோல்டன் ஸ்வார்டு ஒன்றுமே எடுக்க முடியல. உள்ளே இருக்க செயின் திருப்ப கூட முடியல. திரும்புது. ஓகே, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இது அதே தான் கடைசி. இது உள்ள ஒரு கோல்டன் ஸ்வார்ட் இருக்குது. ஓகே, அதை எடுத்துக்கலாம். இங்கே எனக்குள்ளே எதையுமே எடுக்க முடியல. ஓகே, இப்போ நான் வந்து மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அங்கனக்குள்ளே என்ன பண்ணணும்னே தெரியலையா. ஸோ சுற்றிட்டு இருந்தேன். போச்சுறேன். இவங்க வேறு கொண்டுருவாங்க. எப்படியும் கொண்டுட்டாங்களா. கீப் இன்வென்ட்ரி அவங்களே ஆன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை. அது வேறு கீழே போட்டுருக்கேன். அதுக்கு இவங்களை டைமண்ட்ஸ் வாட்லாம் வச்சுருக்காங்களா. ஸோ டேமேஜ் பயங்கரம் ஒன்று. இன்வென்ட்ரி அவனோட இன்வென்ட்ரி என்னது பிஏ இன்வென்ட்ரியா? அது என்னன்னே பார்க்கல. கமாண்ட் பிளாக் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு 4 கமாண்ட் பிளாக்கு. இதுக்கு மேலே சத்தியமாக எனக்கு கிளிச் ஆகிருச்சா என்ன தெரில. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு கிரேசி கில்லர் வருவான்ட்டு நான் டவுன்லோட் பண்ண சைட்டில் போட்டிருந்துச்சு. பட் நானும் ரொம்ப நேரமாக இங்கனக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தேன். பட் எனக்கு அந்த மாதிரி ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கடுத்து ஒரு மாதிரி கிளிச்சில் வந்து கிளிச்சுன்னு இல்லை, என் மூளைக்கு தோணுனதை வச்சு நான் போனேன். பட் அது கிளிச் ஆயிடுச்சு. ஓகே ப்ரோஸ், இதுதான் நடந்துச்சு. இதுக்கடுத்து நானும் ரொம்ப நேரம் சுற்றி பார்த்துறேன். எனக்கு அந்த கிரேசி கில்லரும் கிடைக்கல. நான் திரும்ப உள்ளேயும் வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் எந்த பிளாக்கையுமே உடைக்கலை. நாங்கள் அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான்ல, அவன் வந்து என்ன சொன்னான்னா, அவ்வளோதான் அந்த இதை முடிச்சிட்டிங்க, நீங்கள் உங்களுக்கு பிரிசனை விட்டு வெளியே போய் சுற்றி பார்க்கணுன்னா அங்கே இருக்க லேடர் வெளியே போய் சுற்றி பாருங்க அப்படின்னு சொன்னான். நானும் ஒவ்வொரு இடம் சுற்றி பார்த்துட்டேன். ஒன்றுமே மாறல. பட் இன்னும் நான் பண்ணாத நிறையா